நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தமிழக அரசிடம் நிதி பற்றாக்குறை என்பதே கிடையாது. ஒரு திட்டத்தை துவங்கிவிட்டால் அதற்கான நிதியையும் முன்னதாகவே ஒதுக்கீடு செய்துதான் பணிகள் துவங்கும் என பழனியில் தமிழக சட்டமன்ற பொது நிறுவனங்கள் குழு தலைவர் தெரிவித்தார். குழு தலைவரும் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான AP நந்தகுமார் தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனியில் ஆய்வு மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழுவினர் ஆய்வு செய்தனர். பழனியில் செயல்பட்டு 22 கிலோவாட் திறன் கொண்ட துணை மின் நிலையத்தை ஆய்வு செய்தனர். அப்போது புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மின் கடத்தி குறித்து கேட்டறிந்தனர். தொடர்ந்து பழனியில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் 7,62,00,000 ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஆதிதிராவிடர் கல்லூரி மாணவர் விடுதியை பொது நிறுவனங்கள் குழுவினர் ஆய்வு செய்தனர். அப்போது பொது நிறுவனங்கள் குழு தலைவர் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் AP நந்தகுமார் தலைமையிலான குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர் தெரிவித்ததாவது: பழனியில் துணை மின் நிலையத்தில் புதிய மின்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. பார்வையிட்டோம். பழனியில் கட்டப்பட்டு வரும் ஆதிதிராவிடர் கல்லூரி மாணவர்கள் விடுதி இந்த ஆண்டே மாணவர்கள் தங்கி படிக்கும் வகையில் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து பழனி நகராட்சியில் சொந்தமான காந்தி மார்க்கெட் கட்டிடம் பணிகள் பாதியிலே நிறுத்தப்பட்டதற்கு நிதி பற்றாக்குறை காரணமாக இருக்காது என்றும், ஒரு திட்டத்தை செயல்படுத்தி பணிகள் துவங்குவதற்கு முன்பே திட்டத்திற்கான தொகையையும் ஒதுக்கீடு செய்வது வழக்கம் என்றும், எனவே தமிழக அரசிடம் நிதி பற்றாக்குறை என்பதே இல்லை என்றும், பணிகள் நிறுத்தி வைத்திருப்பதற்கான காரணங்கள் குறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு பின்னர் தெரிவிப்பதாகவும் கூறினார். ஆய்வின் போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட சட்டமன்ற பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர்கள், திண்டுக்கல் மாவட்ட வருவாய் அலுவலர் ரா ஜெயபாரதி, பழனி கோட்டாட்சியர் கண்ணன், வட்டாட்சியர் பிரசன்னா, மின்சார வாரிய அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். தொடர்ந்து பழனி மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த சட்டமன்ற பொது நிறுவனங்கள் குழுவினர் திண்டுக்கல் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்க சென்றனர். காலை பழனியில் இருக்கக்கூடிய துணை மின் நிலையம் மற்றும் நாட்கோவில் நடைபெறக்கூடிய 100 மாணவர்களுடைய 180 மாணவர்களுடைய விடுதியை பார்ப்பதற்காக இங்கே வந்தோம். ஒரு மாத காலத்திற்குள் இந்த விடுதி மிக சிறப்பாக கட்டி கொண்டிருக்கின்றார்கள். விரைவில் அது திறந்து இந்த வருடம் பயிலக்கூடிய அந்த கல்லூரி மாணவர்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் இந்த விடுதியானது சிறப்பாக திறக்கப்படும். சார், இப்போ நம்ம காந்தி மார்க்கெட்டுன்னு சொல்லி 11 கோடி ரூபா வந்து பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க சார். அது கிட்டத்தட்ட ஒரு 7 மாதமா கடப்பிலே கிடக்கு சார். அதாவது இப்போ ஆய்வு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? 7 மாதமாக பெண்டிங்கில் இருக்குது சார். இல்லை, நான் பார்க்குறோம். பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு சார்ட் போட்டிருக்கோம். அந்த சார்ட்டில் வருதான்னு பார்க்குறோம். நான் கமிஷனர் கூப்பிட்டு வச்சு இந்த 3 மணிக்கு நடக்கக்கூடிய கூட்டத்தில் கேட்டுட்டு மாலை உங்கள் செய்தியாளர்கிட்ட நிதி பற்றாக்குறைனால நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இல்லை, தமிழ்நாடு அரசு ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க. ஒரு ப்ராஜெக்டை எடுத்து அதை டெண்டர் விட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிதி பற்றாக்குறை என்பதே கிடையாது. புரிஞ்சுங்க எல்லாரும். நிதி அது வேற ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். இல்லை சார், முழுக்க நிதி பற்றாக்குறை தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அரசின் சார்பில் நாங்கள் சொல்கிறோம். லெட்டர் கொடுங்க சார். நிப்பாட்டி வச்சுருக்காங்களா சார்? சார் ஒரு நிமிஷம். இல்லை கிரி, 3 மணிக்கு நடைபெறக்கூடிய கூட்டரங்களை 3 மணிக்கு நடைபெற கூட்டரங்களை அதை குறித்து நாங்கள் விசாரித்து உங்களுக்கு நான் மாலை தகவல் சொல்கிறேன். அது தவறான தகவல். நிதி பற்றாக்குறை என்பது அரசில் கிடையாது. ஒரு திட்டம் துவங்குவதற்கு முன் நிதி ஒதுக்கிவிட்டு தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த திட்டத்தை தொடங்கி வைப்பார். ஆகவே உங்களுடைய கேள்வி கரெக்டு. ஏன் நிறுத்தியிருக்காங்கன்றது நான் 5 மணிக்கு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040459522 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.